நான் எங்க வீட்ல இருந்தா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதனால வீட்டை விட்டு வெளியே போறேன். பாக்கியம் இருந்துட்டு கல்யாண வேலை எல்லாத்தையும் பரபரப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக சுடரை கூப்பிட்டு, எங்கடி உன் அக்காவை காணும், வீட்டில் எல்லாமே போட்டது போட்டபடியே இருக்குது, வேலைக்கு தான் இவள் லீவ் சொல்லிட்டல, அதுக்காக வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டாள, கல்யாண வேலை தலைக்கு மேலே இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொந்தக்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவாங்க, வீடு இந்த லட்சணத்தில் இருந்தால் யார் இங்கெல்லாம் வருவாங்க, ஏதோ நம்மளை மதித்து நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இப்போ பெரிய வீட்டு சம்மந்தம் நம்ம வீட்டுக்காக வந்திருக்கு. ஆனால் இந்த வீடு என்னடனா இப்படி இருக்குது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அலங்காரத்துக்காக ஆளுங்களை வர சொல்லியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே பந்தல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க, இவ மயில் எங்கே போனாவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மயில் இருந்துட்டு அவங்க பேகை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மாணிக்கம் இருந்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு இருக்காங்க. மயில் என்னம்மா ஆச்சு, எதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கே நடனா நீ ஒரு வேலை செய்யலைன்னு உங்கள் அம்மா பிடிச்சி எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருக்கா, நீ நடனா பேகெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்க, என்னால் இந்த வீட்டில் யாருக்குமே எந்த நிம்மதியும் இல்லை, வீட்டில் இந்த கல்யாணம் கூட நான் இருந்தால் சரியாக நடக்கவே நடக்காது, அப்படியே ஏதாவது ஒரு ஆனாலையும் அந்த பழியை தூக்கி நீங்கள் எல்லாரும் என் தலைமையில தான் போடுவீங்க, அதே மாதிரி இவன் நல்லா வாழ்வான்னு நான் இவன் மேலே பொறாமப்படுறேன்னா, காலம் எவ்வளோ கெட்டு போச்சு இல்லை, இவளோட நல்லதுக்காக நான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணால் கடைசியில் இவளை பார்த்து நான் பொறாமப்படுறேன்னா எவ்வளோ நல்லா இருக்குல்ல இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.